யாருக்கும் சொல்ல கஷ்டம் தான். நம்பருக்கு தான் நடுவோடு பேசுறேன்னு சொல்லிட்டு நம்மள சாவடிச்சானுன்னா பயமாகுது. மக்களுடைய மனசு மக்களுக்காக தான் உதவி செய்ய தான் பண்றாங்க. சில தப்பா நினைக்கலாம். அது இல்லாம இந்த பாலியல் குற்றங்களுக்கு ஒரு முறையான தீர்வு வேணும்ட்டு நான் விரும்பிட்டு இருக்கேன். என் பொண்ணை தொட்டா உன்னை நான் அவங்க பேர்ல ஒரு சொத்து கிடையாது. அந்த அவங்க முன்னாடி பெருமையில அவங்க புள்ள பெருமையில குழந்தைங்க பெருமையில யாரு மேலே ஓட்டுக்கோசம் தான் பண்றாங்க. மாற்றத்துக்கோசம் யாரும் பண்றாங்க. மாற்றத்துக்கும் பேரு சீமான் மட்டும் தான் பேசுறாங்க. யாரும் எல்லாம் வயசானவங்களும் ஒழிஞ்சு போட்டு, ஏன்னா வேஸ்ட். வயசானவங்க கட்சியில இருந்தாலும் வேஸ்ட், ஓட்டு போடுறது வேஸ்ட். நாங்கெல்லாம் காலத்தை தள்ளிட்டோம். நீங்க எல்லாம் உங்க காலம் எப்படி தள்ளுவீங்களோ தெரியல. கண்டிப்பா 100% வேணும். ஆனா இப்போ இந்த 2026 எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா? இப்ப இதுல வந்து யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? இல்ல யார் வந்தா நல்லா இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் திரு சீமான் அவர்கள் வந்தா நல்லா இருக்கும். ஓகேண்ணா. மண்வளம் எப்படி சொல்றது, நாட்டு நலன் முக்கியம், அதை பத்தி தெளிவா பேசுறாரு. இலவசங்கள் கொடுக்க மாட்டாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம இந்த பாலியல் குற்றங்களுக்கு ஒரு முறையான தீர்வு வேணும்ட்டு நான் விரும்பிட்டு இருக்கேன். என் பொண்ணை தொட்டா உன்னை நான் கொள்ளுவேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு. அதனாலதான் விஜய் தான். ஏன்னா புதுசா ஒரு கட்சி வரட்டுமே. அதிமுக, டிஎம்கே, ஏடிஎம்கே இப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. புதுசா ஒருத்தவங்க வந்தா அவங்க எப்படி ஆட்சி பண்ணுவாங்க? ஏன்னா 2 ஆட்சியும் சைட்ல ஃபர்ஸ்ட் நாங்க ஏடிஎம்கே போட்டோம், அதுக்கப்புறம் டிஎம்கே போட்டோம். இப்ப வந்து விஜய்க்கு தான் போலான்னு இருக்கோம். ஏன்னா யாருக்குமே சொல்லக்கூடாது. சொன்னாலுமே அவங்களுக்கு கஷ்டம் வரும். அது சொல்லதே விட்டுலாம். வேணாம். இல்ல சும்மா பொதுவா பேசுங்க. சொல்ல முடியாது. யாருன்னு நம்ம கிட்ட இல்ல, எல்லாம் கடவுள்கிட்ட இருக்குது, மக்களுங்கிட்ட இருக்குது. யாருக்கும் சொல்லக்கூடாது. கஷ்டம் தான். நம்பருக்கு தான் நடுவோடு இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு நம்மள சாவடிச்சானுன்னா பயமாகுது. அதுதான். யாருக்கும் எதுவுமே சொல்லக்கூடாது. எனக்கு தெரியாது. இப்போதைக்கு இந்த மு.க. ஸ்டாலின் தான், உதயசூரியன் தான் வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்குது. அதான் தெரியும். இந்த தொகுதியில அவருக்கு நிச்சயமா ஜெயிச்சிருவாரு நினைக்கிறீங்களா? கொடுக்குறாரு வாங்குறாங்க இல்லையா மக்களும். வீடு தேடி ரேஷன் கொண்டு கொடுக்குறாங்க. எனக்கு கேட்டா நாம் தமிழர் கட்சி வந்தா நாடு நல்லா இருக்கும் நினைக்கிறேன். மோஸ்ட்லி அவங்களுக்கு வாய்ஸ் இருக்குது. சோ வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. காலங்காலமா இவங்க வந்து ஆண்டுன்னு இருக்காங்க. மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, புதுசா ஒரு விஜய் வரட்டுமே அப்படின்னு தான் ஒரு புதுசா எதிர்பார்க்கறாங்க. இப்போ எல்லாத்தெல்லாம் இப்போ ஸ்டாலினுக்கு மேல எடப்பாடிக்கு மேல விஜய் சொல்லியிருக்காரு. பசங்கள்ல இருந்து மகளிர்ல இருந்து எல்லாமே நல்லா சொல்லியிருக்காரு. அப்போ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். வட்டமே ஒரு 5 வருஷம் கொடுத்து தான் பார்ப்போமே. பாக்குறேன் நான் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா ஏடிஎம்கே தான் முன்னணியில் இருக்குது. கருத்து கணிப்பு வந்து ஏடிஎம்கே தான். இது வேற கட்சினா வந்து ஜெயிக்கிறது சான்ஸே கிடையாது. ஏன்னு வச்சுன்னா என்னுடைய கருத்து கணிப்பு, என்னுடைய இந்த எலெக்ஷன் டேட்டு அறிவிச்சு முன்னேறது நான் உதாரணமா பாக்குறேன். ஏடிஎம்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து 10 வருஷமா வந்துட்டு 5 வருஷம் தான் விட்டு போனாங்க. அதுல அவங்க செய்யறதை விட இவங்க அதிகமா செய்தான்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப நல்லதான் செய்தாங்க. ஆமா, இவங்க என்னதான் செய்தாங்க? ஒண்ணுமே இல்லையே. 1000 ரூபாய் பொம்பளைக்கு கிடைக்கலையா ஒழுங்கா? ஆமாயா, 1000 ரூபாய் தரேன்ட்டு பொம்பளைக்கு 1000 ரூபாய் கிடைக்கலையா ரொம்ப பேருக்கு? நான் ஓட்டு போறேன்னா சீமானுக்கு தான் ஓட்டு போடுறேன். ஆனா வர இதுவெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க திமுக தான் வர மாதிரி ஒரு தெரியுது. ஒரு சின்ன பையன் ஒருத்தர் வந்துடாப்புல ஒருத்தர். இந்த பையன் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். புதுசா ஒரு சில நல்ல செய்யற கண்டிப்பா ஓட்டு போடுவோம். அது நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? நம்ம அப்படி வியாபாரம் பண்றோம். நம்மளுக்கு வேலை கொடுப்போம் தேவையில்லாம. இதுதான் எல்லாம் கஷ்டமா தான்பா இருக்குது. இப்போ நிலைமை ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. கஷ்டம்தான் ஓவராகுது மக்களுக்கு. இல்ல இதுக்கு மேல நாங்கெல்லாம் காலத்தை தள்ளிட்டோம். நீங்க எல்லாம் உங்க காலம் எப்படி தள்ளுவீங்களோ தெரியல. உங்க குடும்பத்தை நீங்கெல்லாம் எப்படி காப்பாத்தீங்களோ தெரியலையா? பேர பிள்ளைங்கெல்லாம் எப்படி பிழைக்கணும்? எங்க காலம் ஓடி போச்சு. இதுக்கு மேல விலைவாசி எல்லாம் இந்த மாதிரி ஏறிக்கினே போனா எப்படி பிழைக்கிறது? அதிகம் சம்பாதிக்கிறவங்களுக்கு தெரியாது. கூலி வேலைக்கு போறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் தானே குடும்பம் பண்றது. அதுதான் பொழுது போனா பொழுது வந்தா இதே யோசனையாகுது. குழந்தைங்கெல்லாம் இப்படி இருக்க, எப்படி இதுங்கெல்லாம் பிழைக்கும், எப்படி காப்பாற்றும் குடும்பத்தை? ஓகேண்ணா. இல்லண்ணா மட்டும் இப்போ அவர் வந்து ரொம்ப காலமா பேசிட்டு இருக்காரு, மக்கள் முறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, வாய்ப்பு கொடுத்தா. ஆனா மக்கள் தர மாட்டாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொடுப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு சொல்றத விட ஒரு ரன்னிங்ல இருந்து ஓட விட்டு ஜெயிக்க வைங்க. ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் தப்பு பண்ணாருன்னா அவர் தான் ஓப்பனா சொல்றாரு, நான் நல்லது பண்ணா என்ன வச்சிருங்க, இல்லைன்னா வெரைட்டி அடிங்க, அதான் சொல்றாரு. ஏன்னா இருக்கிறவங்க எல்லாம் ஊழல்ன்றது எல்லா அமைச்சர் மேலேயும் கேஸ் இருக்கு, எல்லாமே நடந்துட்டு இருக்கு.
சோ அதனால கொடுத்து பார்ப்போம் என்ன தப்பு. அதுதான் இப்ப இந்த எலெக்ஷன்ல வந்து யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய விஜய் இருந்தா நல்லா இருக்கும். விஜய் வந்தா நல்லா இருக்கும். ஓகேண்ணா, இப்போ வந்து விஜய் வந்து பாத்தீங்கன்னா தான் மகளுக்குலாம் வந்து கடன் கொடுத்துருக்குன்னு சொல்லி அந்த மதிப்புகளை வந்து வெளியிட்டு இருக்காரு அந்த லிஸ்ட். இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓப்பனா சொல்றாரு, அவ்வளவுதான். ஓப்பனா சொல்லு. இல்ல இது வந்து தேவைதானா? ஏன்னா தான் மகளுக்கு செலவு பண்ணதான் இது வந்து சொல்லணும் அப்படின்னு. இதெல்லாம் பணம் இங்க நாளைக்கு சிறப்பா தெரிய வந்தா இதெல்லாம் பணம் எங்க இருந்து கேட்பீங்களா? அதான் முன்னாடியே சொல்லிடுறோம். அவங்க ஒய்ஃபுக்கும் பசங்களுக்கும் கடன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து அது எப்படி அவங்க சொந்த ஒய்ஃபுக்கும் பசங்களுக்கு கொடுத்தா எப்படி கடன் ஆகும்? அது கடமையாகும். இல்லம்மா, அது அப்படிதான். கடன் இல்ல, கடமை. அது கடமை தான். அதுதான் நானும் கேட்கறேன். கடமை தான். ஆனா நான் கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் வெளியிட்டு இருக்காரு. சோ அது அவங்க பேஜ்ல இருந்து அபிஷியலா அப்லோட் பண்ணிருக்காங்க. சோ அதனால நான் கேட்கறேன். நான் இல்ல, அவங்க வந்து ஒய்ஃபு பசங்கன்னு சொல்லிட்டு கடமைக்காக காசு கொடுத்துருவாங்க. கடன் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சொந்தங்கிட்ட வந்து அப்பா அம்மா கிட்ட வாங்குறது கடன் இல்லையே, பிள்ளைங்களுக்கு தரது. நம்ம ஹஸ்பண்ட் ஜீவனாம்சம் கொடுக்குற ஒய்ஃபுக்கு கடன் இல்லையே, அது அவங்க கடமை. அது கடன் கிடையாது. அதே கடமையை கடன் மாத்தாங்க. அது எனக்கு தெரியல. இப்ப வந்து அப்படி பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா தான் மகள் அப்புறம் மகனுக்கு வந்து கடன் கொடுத்தன்னு சொல்லி அந்த சொத்து மதிப்பு வெளியிட்டு இருக்காரு. அவரு அது வந்து எந்த பணமே இல்ல அவங்கள. அவர் பேர் தான் இருக்குதுக்காண்டி அவங்க பேர்ல ஒரு சொத்து கிடையாது. அந்த அவங்க முன்னாடி பேர் மேல அவங்க புள்ள பேர் மேல குழந்தைங்க பேர் மேல யாரு மேல இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட மொத்த சொத்து மதிப்பு வந்து 30 கோடி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க மனசாட்சி தான் தெரியும். அப்புறம் ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சொத்து மதிப்பு வந்து 30 கோடி தான் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இது வந்து உண்மைதானா இல்ல இது நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரிம்மா, அதெல்லாம் தெரியாது. ஐயோ, அதெல்லாம் பொய். அவங்க வந்து இப்ப கருணாநிதிக்கு 4 ஒய்ஃப். அந்த 4 ஒய்ஃப் 4 அவங்க எவ்வளவு பசங்க இருக்கும். அவங்க சொத்தை மொத்தமா கூட்டினாலே லட்சம் கோடி போகும். அவங்க அது சொத்தெல்லாம் அதெல்லாம் சும்மா நல்லா நிறைய அமுக்கிட்டாங்க. இப்ப வந்து இருக்கிற நிலைமை ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. கேஸ் இல்ல, சாப்பிடுற உணவுலாம் விலை ஏறி போச்சு. பிளாஸ்டிக்ல இருந்து சாப்பிடுறதுல எல்லாம் விலை ஏறி போச்சு. இருக்கப்பட்டவங்களுக்கு பொழைச்சிக்குவாங்க, இல்லாதவங்க நடுத்தர மக்கள் எப்படி சாப்பிடுவாங்க? ஏன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷமா கத்திட்டு இருக்காரு, அவர் கிடைக்காத ஆதரவு உடனே கிடைச்சிருக்கு. சோ நீங்க இதை வந்து எப்படி பாக்குறீங்க? கருத்து சொல்ல வேணாம், நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. சொல்றேன், திரைக்க வச்சு ஓவரா இருக்கு, அது போயிட்டு இருக்காங்க. எனக்கு பிடிக்கணும் பிடிக்காதுன்றதான் வேற. நான் வந்து மக்களுக்கு எது தேவையோ அதை பேசுறவங்க பின்னாடி நான் போய் ஆகணும். இவங்க திரைக்கவர்ச்சியை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த இதுலயே போயிட்டு இருக்கிறது எனக்கு விருப்பம். புதுசா ஒரு சில கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப அதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? ஒரு அண்ணன் அவருமே வந்து இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்றாருதான். பாப்போம், எல்லா பசங்களுக்கு சின்ன வயசா இருக்கிறாங்க இல்லையா, பாப்போம் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா. அவர் என்ன சொன்னாரு, கரண்ட் மாசம் கட்டுற மாதிரி செய்வேன்னு சொன்னாரு. ஆனா அப்படி பண்ணவே இல்லை. 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி கட்டுறோம், அதுவும் டபுளா தான் போகுது. கரண்ட் வந்து டபுளா தான் இப்ப ஆயிருக்கு தவிர எதுவுமே இல்ல. சும்மா இந்த ஃப்ரீ மகளிர் காசு அதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. நல்ல ஆட்சி இருந்தா எங்களுக்கு போதும். அதாவது விஜய் வந்தா எங்களுக்கு நல்லதா இருக்கும். ஏன்னா அவரு பக்கம் நல்ல இளைஞர் அன்னைக்கு தான் எல்லாமே இருக்காங்க. அவங்க ரசிகர்களோட இதை வச்சுதான் அவங்க குடுக்குறாங்க. இப்ப விஜயகாந்த் சார் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்தாங்க 2021 அந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்க காணாம போயிட்டாங்க. சோ அதேதான் ரசிகர்களோட ஒரு இதுதான். அவங்க வர்றது தப்பு கிடையாது, வருவாங்க. இந்த ஒன் டைம் வருவாங்க, நெக்ஸ்ட் டைம் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க பொறுத்து கண்டிப்பா வருவாங்க. புதுசா ஒரு சில கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளவு வாய்ப்பு கொடுக்கணும்பா, அவ்வளவு வாய்ப்பு கொடுக்கணும். நல்ல பெண்ணு அது அவங்க என்ன பண்ண தெரியல நம்மளுக்கு. கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கணும்பா, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஆண்டு தான் வரணுமா? மாத்தி மாத்தி ஒரு மாற்றம் வந்தா கண்டிப்பா மாற்றம் வந்தா அவங்களுக்கு ஒரு அடியா இறங்கல. கண்டிப்பா மாற்றம் வரும், ஒரு நம்பிக்கை தான் இருக்கும். பாத்தீங்கன்னா அரசியல் நெருக்கத்துல வந்து நிறைய பேருக்கு இந்த சலுகைகள் எல்லாம் தராங்க. மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் அதெல்லாம் தராங்க. எப்பவுமே நிரந்தரமா இருக்கு. நம்ம கரெக்ட் தான். ஓப்பனா ஓட்டா தானே தெரியுது. வேற என்ன டார்கெட் பண்றது? இப்ப அவங்களுக்கு மட்டும் தேர்ட் இயருக்கு மட்டும் கொடுக்குறது. அதை ஓட்ட அரசியல் வச்சு குறி வச்சு மக்களின் நலனை வச்சு குறி வச்சு அவங்க அரசியல் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓட்டை நோக்கி போறது எனக்கு சரியா தெரியும். சரி, ஓகே. வந்து எப்படி நான் மாற்றத்துக்காக பண்றாங்களா இல்ல ஓட்டுக்காக பண்றாங்க? ஓட்டுக்கோசம் தான் பண்றாங்க. மாற்றத்துக்கோசம் யாரும் பண்றாங்க. மாற்றத்துக்கும் பேசு, சீமான் மட்டும் தான் பேசுறாங்க. யாரும் நெருங்கறதுனால நிறைய இலவசங்களை வந்து கொடுத்து மக்களை மயக்குறாங்க. இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவங்க ஒரு என்ன சொல்ற இலவசத்துக்கு கையேந்திரம் அப்படின்னா நம்ம மக்கள் வந்து இலவசத்துக்கு கையேந்திரவங்க கிடையாது எப்பயுமே. ஆனா நம்ம பல பேரை வாழ வச்சு பார்த்த நாடு நம்ம தமிழ். இன்னொருத்தவங்க வந்து நம்ம மக்கள் அந்த நிலைமை கொண்டு போயிட்டாங்க. அந்த நிலைமை மாறணும்னு நினைக்கிறேன். இலவசத்தை அள்ளி கொடுத்து நம்ம மக்கள் அந்த அவங்க வழி தப்பான வழியில போயிடக்கூடாது. இலவசத்தை நம்பி நிறைய பேர் தப்பான வழி போயிட்டாங்க. இப்போ நம்ம இதுல இருந்து தமிழன் ஒருத்தர் வந்தான் அப்படின்னா கண்டிப்பா நாடு நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து ஃப்ரீ பஸ் விடுறாங்க. ஆனா ஃப்ரீ பஸ் விடுறன்ற பேர்ல இப்ப நியூ பஸ் விட்டு அந்த பழைய பஸ் எல்லாம் குறைச்சிட்டு காசு வாங்குற பஸ் தான். அப்படியே ஓசி பஸ் தாலும் காலி பஸ்ஸா தான் போதை தவிர நிக்க மாட்டாங்க. கை கமிச்சா நிக்க மாட்டாங்க. பஸ் காலியா ஓட்டிட்டு போவோம், ஆனா லேடிஸ் ஏத்த மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரீ. அதனால
ஃப்ரீ எங்களுக்கு தேவையே இல்லை. எங்க 5 ரூபா 10 ரூபா கொடுத்து பஸ்ல போக தெரியாது. ஃப்ரீ எங்களுக்கு தேவையே கிடையாது. எங்களுக்கு நல்ல ஆட்சி வேணும், அவ்வளவுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேத்து வில்லிவாக்கத்துல பரப்புரை நடத்துறப்ப பாட்டில செய்தியில பாத்துறேன். பாட்டில தூக்கி அடிச்சிருக்காங்க. சோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இது காரணம் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது சரியா தெரியலையப்பா. ஆனா வந்தா நல்லா இருக்கும். புதுசா ஒருத்தர் வந்தாக்கா எதிர்காலம் நல்லா இருக்கும். நேத்து வந்து பாத்தீங்கன்னா தாவைக்கா பொது பிரச்சார கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு மேல பாட்டில தூக்கி எரிஞ்சிருக்காங்க. காயம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. பஸ் வார விட்டு எக்பால் டிவில போட்டு காமிச்சாங்களே. இப்ப அது இவ்வளவு நாள் பஸ் வரல, இப்ப மட்டும் பஸ் வந்து இருக்குது. ஒரு பாட்டி அம்மா சொல்லுது, டிவில பாத்துறேன். அது ரொம்ப தப்பு இல்லையா? அது பாவம். இப்ப அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தப்பு தான். நேத்து வில்லிவாக்கத்துல நடந்த பரப்புரையில வந்து ஒரு பெண் மேல பாட்டில வச்சு எரிஞ்சிருக்காங்க. அது பெரிய இஷ்யூ ஆகி அந்த கைது பண்ணிட்டாங்க. இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது யாரு காரணம் நினைக்கிறீங்க? குற்றமான கடுமையான நடவடிக்கை எடுத்தா நாங்க என்ன பண்றோம்? தாவேகா பொது பிரச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா வில்லிவாக்கத்துல ஒரு பெண்ணு மேல பாட்டில தூக்கி எரிஞ்சிருக்காங்க. அது ஒரு பிரச்சனையாகி அந்த பொண்ணு காயப்பட்டிருக்கு. சோ நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பொதுவாவே ரவுடிசம் அந்த மாதிரி இந்த திருடுற வேலை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா? இப்ப நடக்குது. அதுதான். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து எப்படி மாத்தலாம் நினைக்கிறீங்க? இதுக்கு வந்து யாரு காரணம்? அரசியல்வாதிகளா இல்ல காவல்துறையா இல்ல பொதுமக்களா? யாருதான் இது காரணம்? இது எப்படி பண்ண மாத்தலாம்? எம்ஜிஆர் பாடினார் பத்தியா பாட்டு, திருடனா பார்த்து திருந்தாவிட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. அவனா திருந்தணும், நம்மளால எல்லாம் திருத்த முடியாது அவனுங்களை. அதான் மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அரசியல் புரிதலும் அரசியல் தேவை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா என்னைக்கு வந்து ஒரு 100% ஓட்டு வந்து போலிங் ஆகுதோ அன்னைக்குதான் நம்ம நாடு உருப்படும் நான் நினைக்கிறேன். ஓட்டு போட எல்லாரும் முன் வரணும். கண்டிப்பா ஓட்டு போடணும். அவங்க நல்லதோ கெட்டதோ அந்த வாக்காளரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓட்டு போட்டாங்கன்னா ரொம்ப நல்லதா. அரசியல் புரிதலுங்க மக்களுக்கு இப்ப சுத்தமா கிடையாது. அது எப்படியாவது மக்களுக்கு அரசியல்னா என்ன அப்படிங்கறத கொண்டு போய் சேர்க்கணும்னு. ஏன்னா மக்கள் வந்து அரசியல் பத்தி சுத்தமா தெரியல. எது இலவசமோ அது, ஏன்னா விலைவாசி உயர்வின் காரணமா எது இலவசமா கிடைக்குதோ அதுதான் நம்ம வந்து மக்கள் வந்து தேடி போறாங்க. இப்ப மு க ஸ்டாலின் வந்தாலும் அவருக்கு உடம்பு சரியில்லை, அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்தது அவங்க பையனை வைக்கிறதுக்கு தான் ஐடியா. அதனால துணை முதலமைச்சர், ஏங்க எம்ஜிஆர் இருக்கும்போது துணை முதலமைச்சர் இருந்ததா? யாராவது துணை முதலமைச்சர் அப்படி வச்சிருக்காங்களா? இவர் மட்டும் வச்சிருக்காரு. இது என்ன புதுசா இருக்கு? வச்சுட்டு அப்படியே தள்ளி விட்டு இவரு ஜெயிச்சோன்னா புள்ளைய வச்சிருவாரு, அப்புறம் அவர் ஜெயிச்சோன்னா அவர் புள்ளைய வைப்பாரு. இப்படியே அவங்களே தான் போயிட்டே இருப்பாங்க. என்னமா மன்னர் பரம்பரை தான் வரும், ஆனா இவங்க மன்னர் பரம்பரை இவங்களே வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால இவங்க வரவே வேண்டாம். ஏன்னா நாங்க டிஎம்கே தான் போன வாட்டி எனக்கு பிடிக்கல. எனக்கு விஜய் தான் நாங்க போட போறோம், அவ்வளவுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேத்து வில்லிவாக்கம் நடந்த பரப்புரையில வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்திருக்காரு. சோ அங்க வந்து ஒரு பெண் மேல வந்து பாட்டில வீசி எரிஞ்சிருக்காங்க. அந்த பொண்ணு காயப்பட்டிருக்காங்க. சோ போலீஸ் வந்து அவங்களை கைது பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு சிலர் வந்து டிஎம்கே சதின்றாங்க, ஒரு சிலர் வந்து அவங்களே செல்ஃப் பப்ளிசிட்டி பண்ணி வைக்கிறான்றாங்க. இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, உண்மையிலே விஜய் மேல வந்து பழி போடுறதுக்காகவே வேணும்னு செய்யறதா. கரூர்ல கூட எப்படி நீங்க விஜய் மேல பழி போடுறது டிஎம்கே ஆளுதான் உள்ள பூந்துருக்காங்க. உள்ள பூந்து நெரிசலை உண்டாக்கி அதை வந்து அவர் கெட்ட பேர் எடுத்து விடணும்னு சொல்லிட்டு அவங்க பூந்து இந்த மாதிரி பண்ணது. அது அவங்க கட்சி ஆளுங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்தா அவங்க கீழே விழுந்தவங்க கழுத்துல எல்லாம் காலை வச்சிருக்காங்க, காலை மிதிச்சு இடிச்சுதுன்னு பாருங்க. அது டிஎம்கே ஆளு உள்ள பூந்துருக்கு. ஒரு 1000-2000 பேர் பூந்துதான் இந்த வேலையை பண்ணிருக்காங்க. நடுவுல வேற ஒரு ஆம்புலன்ஸ் விட்டுருக்காங்க. அது யார் விட்டாங்கன்னே தெரியல. அது வந்து கடவுளுக்கு தான் வெளிச்சம், நமக்கு தெரியாது. அதே மாதிரி பாட்டில் வீசுறாங்கன்னா அவர் கூட்டத்துல ஏதோ ஒரு கெட்ட பேர் எடுத்து விடணும். அவர் கூட்டம் கூடனா இந்த மாதிரி ஆகுது, ஏதாவது அசம்பாவிதம் வருது, அவருக்கு வந்து இது கொடுக்காதீங்க, சான்ஸ் கொடுக்காதீங்க, பேட்டி பண்றதுக்கு சான்ஸ் கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்காகவே ஏதாவது ஒண்ணு இது பண்றாங்க அவங்க, அவ்வளவுதான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். விஜய் மேல பழி போடணும். இப்ப அவர் சொந்த வாழ்க்கையெல்லாம் எடுக்கிறாங்க. இப்ப சொந்த வாழ்க்கை எடுத்தா திரிஷா வச்சுக்காங்க. என்னங்க யாரு தாங்க இதுல எல்லாருமே பர்சனல் லைஃப்னு எடுத்தா? இப்ப நான் எம்ஜிஆர் தான், எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். அவங்க எம்ஜிஆர்னா அவங்க ஜெயலலிதா கூட அவங்க இருந்தாங்க. இப்ப கருணாநிதி அவருக்கு வந்து தெரிஞ்ச 4 ஒய்ஃப், தெரியாம 4 நிறைய. மு க ஸ்டாலின் மட்டும் நல்லவரா? அவருக்கும் தெரியாம நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பாத்திமா இது பண்ணா அது இது நிறைய பர்சனல் லைஃப் எடுத்தா எல்லாருக்குமே, உங்களுக்கும் பர்சனல் லைஃப்ல ஒரு ஆள் இருக்கும், எனக்கு பர்சனல் லைஃப்ல ஒரு ஆள் இருக்கும். நம்ம நாட்டுக்கு என்னது செய்யறாங்க அதை மட்டும் தான் பாக்கணும். அவங்க பர்சனல் லைஃப்ல போய் உள்ள போய் நுழைஞ்சு பார்க்க கூடாது. எல்லாரையும் எடுத்துக்கிட்டா எல்லாரும் பர்சனல் லைஃப்ல ஒரு வந்து ஏதோ ஒரு பிளாக் இருக்கதான் செய்யும். அதை நம்ம பார்க்க கூடாது. நமக்கு என்ன செய்யறாங்க, நமக்கு நாட்டுக்கு என்ன செய்யறாங்க அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். தவிர அவங்க பர்சனல் லைஃப்ல நுழைஞ்சு போயிட்டு யாரும் பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஆட்சி தருவாரு விஜய் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் மக்களுக்காக பாவம். அவர் பேசும்போது பாக்குறது நம்மளுக்கு கண்ணுல தண்ணி வருது. எனக்காக ஓட்டு போடுங்க ப்ளீஸ், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது மனசே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கா. எங்க அம்மாட்ட கூட போய் சொல்றேன், அம்மா விஜய்க்கு போடுமா, பாவம் பண்ணா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரா. எவ்வளவு நாள் நம்ம டிஎம்கே தானே போட்டவன், ஆல்ரெடி ஏடிஎம்கே போட்டோம், இப்ப டிஎம்கே போட்டோம், இப்ப விஜய்க்கு போடுமா அப்படின்னு. ஆனா நான் கண்டிப்பா எங்க வீட்டுல யார் போட்டாலும் போட்டீங்க, என்னோட ஓட்டு விஜய்க்கு தான். நான் ஆல்ரெடி விஜய் ஃபேன் தான். இப்ப விஜய் நின்னா கண்டிப்பா விஜய்க்கு தான் போடும். அவர் வந்தா நல்லது செய்வார் நினைப்பேன். ஏன்னா இப்ப இந்த கட்சிக்காக அவர் சொந்த பணத்தை அவ்வளவு செலவு பண்ணிடுறாரு.
யூடியூப்ல பார்க்கதான் செய்யறேன். இப்ப கூட ஒரு மண்டபத்தை வித்திருக்காரு கட்சி பணிக்காக. இப்ப மண்டபத்தை என்னமோ நேம் கூட ஏதோ ஒரு பேர் போட்டிருந்தது. அந்த மண்டபத்தை வித்து இந்த கட்சி பணிக்காக செலவு பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி கரூர்ல நடந்த அவங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு தனியா காசு கொடுத்திருக்காரு நிறைய. ஆனா அவர் செலவு பண்ண சொல்றாங்க. அவர் செலவு பண்ணதுல வெளியில யாருக்கும் தெரியல. நிறைய செலவு பண்றாரு. அந்த மக்கள் வந்து மேலோட்டமா பார்த்துட்டு விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னு தான் கேக்குறாங்க. விஜய் நிறைய பண்ணிருக்காரு. இப்ப கட்சிக்கு வந்தது இல்ல, அவர் முன்ன சின்ன வயசுல இருக்கும்போது நான் பண்ணிருக்காரு. நான் பாத்திருக்கேன். அவர் 25-30 வயசுல இருந்து அவர் பண்றாரு. நான் பாத்திருக்கேன், நிறைய பேர் பாத்திருக்கேன். ஆனா மக்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணாருன்னு கேக்குறாங்க. எனக்கு விஜய் தான், நான் டிவிக்கே தான் போடுவேன். என்னோட சின்ன விசில் சின்னம் தான். ஓகேமா.